மனைவி ஹர்ஷினி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் என் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 26, 1950 இந்தியா உலகின் மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26ஆம் தேதி நாம் குடியரசு தினத்தை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். இந்நாளில் குடியரசுத் தலைவர் டெல்லியில் உள்ள ராஜ்பாட்டில் தேசிய கொடியை ஏற்றுவார். அதன் பின் ராணுவம், கடற்படை, விமானப்படை, பாரம்பரிய சின்னங்களின் அணிவகுப்புகள் நடைபெறும். நாட்டு மக்கள் அனைவரும் சாதி, மதம், மொழி, இனம் என பேதமின்றி ஒற்றுமையாக செயல்பட குடியரசு தினம் வழிவகுக்கிறது. குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி என்பதாகும். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் போதுதான் சரியான ஆட்சி நிலவும். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாட்டின் குடிமக்களாக இருப்பது நாம் அனைவரும் பெருமை கொள்வோம். நாமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து குடியரசை போற்றுவோம். இந்த அற்புதமான தருணத்தில் அடிமைப்பட்டு போன நம் தாய்நாட்டை மீட்க உயிர் தியாகம் செய்த அனைத்து தலைவர்களையும் வீரர்களையும் வணங்கி போற்றுகிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் தனித்துவத்தை மேலும் வலுவாக்குவோம். இந்தியரா எனும் இணைவோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.